ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து மணப்பாறைக்கு போகிறோம். அது என்ன இன்றைக்கி வந்து மணப்பாறைக்கு என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 இடம் வீடியோ ஷூட், அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 இடம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கம்பெனி ஃப்ரெண்டு. அவங்க என்கிட்ட ஒல்த்தா கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தேஜுவை பார்க்கணுன்னு அவங்களுக்கும் ஆசை போல் கூப்பிட்ருந்தாங்க. அதனால தான் போகிறோம். சரி, மணப்பாறை போயிட்டு எந்தெந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோம், நானும் தேஜுவும் தனியாக ட்ராவல் பண்ணுறோம். அதனால் எப்படியெல்லாம் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக போகணும். அதனால தான் வாங்க போகலாம். என்ன சொன்ன? உங்களுக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குமா? பைக்கில் தானே உட்காந்து வந்தேன். நானா சொன்னேன் எனக்கு கால் வலிக்குதுன்னு? நீ தானே சொல்கிற இறங்கின உடனே அம்மா எனக்கு கால் வலிக்குதுன்னு. வாய் மட்டும் நல்லா பேசு. எங்கேயும் போகல. கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. அப்பா வாட்டர் பாட்டிலும் லெமனும் வாங்க போயிருக்காங்க. அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. பஸ்ஸு வந்துருச்சு. ஹேண்ட்பேக்கில் கூட வைக்காமல் கையிலே வச்சுட்டு பஸ் ஏறியாச்சு. இப்போது கொட்டாம்பட்டிலேருந்து துவரங்குறிச்சி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து துவரங்குறிச்சியிலேருந்து மணப்பாறை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எப்போதுமே நான் தான் தூங்குவேன். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்க பாருங்கள். ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மணப்பாறை பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இவங்க தான் நான் பார்க்க வந்தவங்க, என்னோட கம்பெனி ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் பின்னாடி முத்துமாரியம்மன் கோவில்கிட்ட வந்திருக்கோம். 4 சைடுமே நுழைவாயில் இருக்கும் போல். இது இந்த சைடு 1, அங்கே 2, ஃப்ரண்ட்டில் அந்த பெரிய கோபுரமாக இருக்குது. அடுத்த சைடும் வாசல் இருக்குது. நம்ம சுற்றி ஃப்ரண்ட்டில் இருந்து உள்ளே போகலாம். இங்கே இந்த சாமி கொஞ்சம் ஃபேமஸ். அங்கே மேலே இருக்கிற போர்டு எத்தனை பேருக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரியல. இந்த கோவிலோட பேர் வேப்பிலை மாரியம்மன் திருக்கோவில். சரிங்களா? அவங்களே குழம்பிட்டதா சொன்னாங்க. அவங்க வந்து என்கிட்ட முத்துமாரியம்மன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாமி பேர் வந்து வேப்பிலை மாரியம்மன். சரிங்களா? சரி, அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இப்போ அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. நான் கையில் அர்ச்சனை தட்டை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிற டைம்லலாம் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னென்னா அவங்களோட பையனை தூக்கியிருப்பாங்க. இருந்துமே தேஜு வந்து அத்தைங்கிற கேரக்டருக்கு ரொம்ப அடிக்ட்டு. அவளுக்கு இங்கேயும் சரி, எங்கள் ஊர்லேயும் அதிகம் பழகினவங்க எல்லாருமே அத்தைங்கிறனால என்னவோ அவள் ரொம்பவே அடிக்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சாமியை இப்போவே பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம காமிக்க முடியாது, வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்க பையனை தூக்கியிருக்கும் போதே தேஜு அத்தை நீங்கள் என்னோடய கையை பிடிங்கன்னு சொல்லுவா. அவங்க பிடிச்சி தான் வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. கோவிலை சுற்றியே கொஞ்சம் சின்ன ரோடுங்க, ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைம்லேயுமே சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வேப்பிலை மாரியம்மன் இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத உள்ளேயுமே போர்டு போட்டிருப்பாங்க. நான் வெளியே இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்தேன், அங்கே நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் வைகாசி மாதம்தான் திருவிழா நடக்குங்களாம். அதுவுமே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தொட்டில் கட்டுவாங்களாம், வேல் குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, முளைப்பாரின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குங்க. தேஜு அந்த தம்பி கூட விளையாடும்போது ஹாப்பியாக இருந்தா. நீங்களே வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே தனியாக போகலை. தம்பி வான்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரும் தனியாக பட்டையெல்லாம் போட்டாங்க. அதை நான் ஒரிஜினல் வீடியோவில் காமிக்கிறேன். கோவிலுக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது. ஒருவேளை பாட்டு சரியாக கேட்கலன்னா நான் ப்ளே பண்ணுறேன், இல்லாட்டி அவங்கள காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள். இந்த கோவில் எப்படி கட்டினாங்கன்னு ஸ்டோரியில் கூட ஒரு வேப்ப மரத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க. அது இந்த மரம் தான். அது முதல்ல எரிஞ்சு அதுக்கப்புறம் இலையெல்லாம் முளைச்சதுங்களாம். அதனால் இது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் தான் கோவிலில் சிலை வச்சு கட்டியிருக்காங்க. அதனாலேயே இந்த இடத்துல தான் தொட்டில் கட்டுறாங்க பாருங்களேன். அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்ப்பீங்க. 4 சைடு நுழைவாயில் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோம்லங்க, அங்கேருந்து தான் எல்லாருமே உள்ளே வராங்க.
இது வந்து 2வது நுழைவாயில். எப்படி பொட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த தம்பியும் வச்சுருப்பான். நல்லா குழந்தைங்களுக்கு கையெட்டுற தூரத்தில் வச்சுருக்கிறனால சூப்பராக போட்டிருந்தாங்க நெத்தியெல்லாம். இது வந்து 3வது வாசல். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு சைடு விநாயகர் சன்னதி இருக்கும், இன்னொரு சைடு வாராகி அம்மன் சன்னதி. அப்படியே நேராக நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்தோம்லங்க, அதுக்கு பக்கத்துலேயே நவகிரகங்கள்லாம் இருக்கும். ரோட்டில் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு. ஒருத்தவங்க காட்டுக்கு போய் மரம் வெட்டும்போது கீழே அந்த ஒலி மாதிரியோ இல்லை சிலை மாதிரியோ அதை ஒலின்னு தான் அங்கே இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க மேலே சாமி வந்து எனக்கு கோவில் வேணும்னு சொன்ன மாதிரி. பின்னாடி வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். இதிலேருந்து நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலே கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுத்திருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த கோவிலில் என்னென்ன பூஜையெல்லாம் நடக்கும், பொங்கல் வைக்கலாம், வேல் குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, முளைப்பாரி, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே. நவகிரகத்தையும் சுற்றி வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தோம். 2 குட்டீஸும் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் அவங்களுக்கு அந்த ஒல்த்தா எடுத்து கொடுத்தேன். காமிங்க. வேணாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்தா ஷாப்பிங் பண்ணாமல் எப்படி, ஒரு சின்ன ஷாப்பிங் போச்சு. 20 ரூபா கடையில் சும்மா வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான 2-3 திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அவங்க பாப்பாவுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தாங்க. டைம் இப்போ கரெக்டாக 4:30 இருக்குங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது நல்ல வெயில், அதை விட தேஜு அந்த தம்பி 2 பேருக்குமே செம்ம தூக்குன்னு ஒரே அடம். மணப்பாறையிலேருந்து வரும்போது பஸ்ஸெல்லாம் செம்ம கூட்டம். அதுவும் துவரங்குறிச்சியிலேருந்து இங்கே துருவா நத்தத்துக்கே வந்தாச்சு. அதெல்லாம் சொல்லவே வேணாங்க. நத்தம் பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் உட்காரவே செஞ்சேன் பஸ்ஸில். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. வரும்போது வீடியோ எடுக்கலை. இது வந்து மணப்பாறையிலே வாங்கின பூ. ஒரு கவரில் வந்து 20 ரூபாய்க்கு முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வந்ததுக்கப்புறம் தான் கட்டுவாங்க, தெரியுதுங்களா? சரி 2 நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட 20 ரூபா தானே, 40 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க தேஜுவுக்கு வாங்கி கொடுத்தது மணப்பாறையில் முறுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த 2 பாக்கெட் முறுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்டியல் வாங்கி கொடுத்தாங்க தேஜுவுக்காக. அவளும் பணம் சேர்க்குறேன்னு சொல்லி காசு போட்டிருக்கா. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரத்தில் இது நிரம்புதுன்னு. இது வந்து அவங்க தேஜுவுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா கடையில் கூட பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதில் வந்து இந்த கலர் பண்ணுறது எடுத்தா. நான் வந்து இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிக்சர் வரைஞ்சி கொடுக்குறனோ அதை விட, அதை நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்கல்ல அவள் கோலம் நல்லா போடுறா, என்கரேஜ் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி வேணால் நீயே ஒவ்வொரு கலராக கொடுன்னு சொல்லணும். இது வந்து பிளாஸ்டிக்கில் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கனமாக, சும்மா தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், உடையாது. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டவல் நாங்கள் இங்கே எப்போதுமே சோப்பு போட்டு குளிக்கும்போது இந்த மாதிரி டவலில் தான் தேய்ப்போம். நான் ஒடிசாலேருந்து கொண்டுட்டு வந்தது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் இது ஒன்று. அதுக்கப்புறம் கோவிலேருந்து கொண்டுட்டு வந்த பூவெல்லாம் நஞ்சு போச்சு. பாருங்க, கதம்பம். இங்கே பாருங்களேன், இதை வேற நான் சொல்ல மறந்துட்டேன். மணப்பாறையில் சாதாரணமாக முல்லைப்பூ, மல்லிப்பூ கூட இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்களே, தெரியுமா? இங்கே பாருங்கள், தனித்தனியாக பூக்கும். அதுவும் கட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் தலையில் மல்லிகைப்பூவோட இந்த இட்லி பூ இருந்தது பார்த்தேன். நல்லா கொத்தாக பூக்கும்.
இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் சைடு யாரும் தலையில் வச்சு பார்த்ததில்ல. ஆனால் மணப்பாறையில் கதம்பத்துலேருந்து மல்லிகைப்பூ வரைய கட்டியிருந்தாங்க. இதுதான் நல்லா இருக்குல்ல. அம்மா வர வெட்டி தான் கேட்டுட்டு சாமிக்கு வைக்கணும். ஒரு கடைக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்காக இந்த சில்வர் வளையல் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் வர்ற மாதிரி வளையல் இப்போ கூட இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் அங்கே வேறு கொஞ்சம் செயின் மாதிரியெல்லாம் கிடைக்கும். இப்போ அங்கேயுமே சரியாக கிடைக்கிறதில்ல. இந்த வளையல் வாங்கினேன், வீட்டில் போட்டுக்கிறதுக்கு. அந்த கடையில் தான் இந்த மெஹந்தி ஒன்று எடுத்தாங்க. அப்புறம் எப்போதும் போல் ரெட் கலர் நெயில் பாலிஷை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு தோடு. இந்த தோடெல்லாம் முன்னாடியே வந்தது தாங்க நான் போட்டுக்கிறதுக்கு. தெரியுதுங்களா? தங்கத்தோடு வச்சுருக்கேன். அது வந்து பின்னாடி பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, அதனால் இது வாங்கினேன். அவ்வளோதான். இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். தேஜுவை கிருஷ்ணன் மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணணுமா, அதனால் இந்த பொட்டு வேணும் எனக்கு, இங்கெல்லாம் பொட்டு வச்சு விடுன்னு சொல்லி இதை வாங்க சொன்னான். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க கூட என்னால் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியல. நம்ம பிள்ளை எப்படி சுட்டியோ அவங்க குழந்தை அதை விட சுட்டியாக இருக்குது. இது ஒன்று தேஜுவா செலக்ட் பண்ணாங்க அந்த 20 ரூபா கடையில். இது எனக்கு வேணும்னு. ஃபோட்டோ ஒன்று கூட உண்மையாகவே எடுத்துக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க, பேசியாச்சு. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த இட்லி பூ. ஓகே, இதுக்கப்புறம் வீட்டு வேலை இருக்குது. வந்த உடனே பால் வாங்கிட்டு குளிச்சுட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க guys. Thank you. Bye.